சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து சட்டம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு வரோம். நம்ம தொடர்ந்து நேயர்களோட கேள்விகளை பார்ப்போம். குமார் அப்படின்ற ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. பெரிய சந்தேகமாகவே டைப் பண்ணியிருக்காரு. எனது தாத்தா ராமுவுக்கும் பாட்டிக்கும் வீரா ராஜி என்ற 2 மகன் பிறந்ததும் தாத்தா ராமு இறந்துவிட்டார். பாட்டிக்கு ராமுவோட தம்பியை 2வது திருமணம் செய்து வைத்தனர். அவருக்கு மண்ணு என்ற மகனும் மதி என்ற மகளும் பிறந்தனர். தாத்தா ராமு, தாத்தா சாமி, பாட்டி மூவரும் எந்த சொத்தும் வாங்கவில்லை. பரம்பரை சொத்து எதுவும் இல்லை. வீரா தனியாக சொத்து வாங்கி ராமு மகன் வீரா என்ற பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். 40 வருடம் முன்பு அதில் பட்டாவில் சாமி மகன் மண்ணும் பெயரும் சேர்த்து பட்டா தந்துவிட்டனர். மண்ணு என்பவர் பாதி சொத்து தர வேண்டும் என்று தகராறு செய்கிறார். என்ன செய்வது? விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல இந்த கேள்வியை அனைவரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவங்க பாட்டி ஒருத்தர், முதல் கணவர் பெயர் ராமு, அவருக்கு 2 குழந்தைகள் வீரா ராஜா 2 பேர் இருக்காங்க. அப்போ ராமு இறந்து போயிடுறார், முதல் கணவர் இறந்து போயிடுறார் அவங்க பாட்டியோட. அவங்க பாட்டி அவங்க தம்பியை கல்யாணம் பண்ணுறாங்க, சாமின்ற அவங்க தம்பியை கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள், மண்ணு மதி அப்படின்னு 2 குழந்தைகள். 40 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. இப்போ ராமு பேர்லையும் சொத்து வாங்கலை, பாட்டி பேர்லையும் சொத்து எதுவும் இல்லை, சாமி பேர்லையும் இல்லை. ஆனால் வீரா இருக்கார் பாருங்க, முதல் கணவரோட பையன் வீரா ஒரு சொத்து வாங்குறாரு. அந்த சொத்து வாங்கி தான் பேரில் பதிகிறாரு. ஆனால் அதில் பட்டா எப்படி வருதுன்னா, சாமி மகன் 2வது கணவரோட மகன் மண்ணுவோட பேரும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் கேள்வி. இதில் முதல்ல நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, வீரா மட்டும் அந்த சொத்தை வாங்கினதுக்கு கிரையம் போட்டு வாங்கின பத்திரத்தை நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போய் வட்டாட்சியர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி தனிப்பட்ட சொத்து, நாங்கள் கிரையம் போட்டு வாங்கின சொத்து, இந்த சொத்துல இருந்து அவர் பெயரை நீக்கணும்னு சொல்லி பட்டாவையை திருத்துவதற்கு தாசில்தார்கிட்ட முதல்ல மனு கொடுங்க. மனுவை கொடுத்து பட்டாவிலிருந்து அவரின் பெயரை நீக்க வேண்டும். விசாரணை ஒரு ஆர்டிஓட்ட, தாசில்தார் ஆர்டிஓட்ட ஃபார்வேர்டு பண்ணுவார், இல்லை நம்மளும் நேரடியாகவே ஆர்டிஓவில் பண்ணலாம். பட்டா திருத்தம், பட்டாவில் தவறுதலாக பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதற்கு உரிய விசாரணை நடத்தி தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துட்டு ஆர்டிஓட்டையும் கொடுக்கணும். ஆர்டிஓ பட்டாவை உரிய விசாரணை செய்து பட்டாவிலிருந்து பெயரை நீக்குவார். ஸோ பட்டா திருத்தம் என்பது தாசில்தார் ஆர்டிஓ கையில் தான் இருக்குது. நீங்கள் ஆர்டிஓ கோர்ட்டில், அது நீதிமன்றமே இருக்குது, ஆர்டிஓ கோர்ட்டு, நீதிமன்றமே கோட்டாட்சியருக்கு, வட்டாட்சியருக்கு அடுத்து கோட்டாட்சியர் இருக்காங்க, கோட்டாட்சியருக்கு அடுத்து வருவாய் ஆட்சியர் இருக்காங்க. அதனால் நீங்கள் கோட்டாட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்கணும். தாசில்தார்கிட்டையும் ஒரு மனு கொடுத்துட்டு கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்து பட்டாவிலிருந்து பெயரை உரிய விசாரணை நடத்தி நீக்கிறவு செய்து பயன்படுத்தலாம். அதற்கு நீங்கள் வீரா தனிப்பட்ட முறையில் வாங்கின சொத்தின் பத்திரத்தை சேர்த்து வைத்து கொடுத்து உரிய விசாரணை நடத்தி நம்ம பட்டாவிலிருந்து அவரோட பெயரை நீக்கலாம். இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்தித்து சரியான தீர்வு நம்மளால் என்பதை கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுத்துக்கிட்டுருங்க. ரொம்ப நன்றி.